யூஜிசி நெட் தேர்வர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்விங்க. இது நெட் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுங்க சார். இப்போ ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்போ வரும், இதற்கான டென்டேட்டிவ் எப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதற்கான எல்லா இதுவுமே நம்மளுக்கு யூஜிசி நெட் என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்மளுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அது 2 அல்லது 3 தினங்களுக்குள் வரும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அந்த வழக்கமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ 85 பாடங்களுக்கு என்டிஏவானது வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் நடத்துதுங்க. இதில் குறைஞ்சது அதாவது ஒரு வாரத்திலேருந்து அதிகபட்சம் 10 நாட்களுக்குள் அந்த தேர்வு முடிந்து, ஏன்னா இறுதி தேர்வு எப்போ முடியுதோ, ஏன்னா ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் நடக்குங்க. இப்போ ஒரே வாரத்தில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த இறுதி தேர்வு என்றைக்கு நடந்து முடிஞ்சதோ அன்னையிலேருந்து அதிகபட்சம் 10 தினங்களுக்குள் இதற்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் வருங்க. இது வந்து யூஜிசி நெட் ஜூன் 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். நம்மளுக்கு A to Z வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் எக்ஸாமோட ஃபுல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்துடலாங்க. இதில் அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் என்னென்ன நம்மளுக்கு எந்தெந்த கேட்டகரியில் என்ன டவுட் வருதோ எல்லாமே நீங்கள் யார்ட்டையும் கேட்க தேவையில்லைங்க. இங்கே நல்ல அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட பேஜ் நம்பரோட கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானதுங்க. இப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம என்னங்க பண்ணோம், அப்போ கீ சேலஞ்சஸ் இந்த சிபிடி பேஸ்டு முடிஞ்சிருச்சு பாருங்கள். சிபிடி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்து வரது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீஸ், அதாவது சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 33 கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க, அதாவது எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும், ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண எப்படி, நம்மளுக்கு அந்த மினிமம் பாஸ் மார்க்குன்னா எல்லாமே நம்மளுக்கு அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து சாப்டர் 6 வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்ச் மற்றும் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க அதிலே சொல்லியிருக்கிறாங்க, இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு முடிஞ்சு 2 அல்லது 3 தினங்களுக்குள் இதற்கான இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் உடன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது த ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீஸ் ஆர் லைக்லி டு பி டிஸ்பிளேட் ஃபார் 2 or 3 days. ஏன்னா நம்மளுக்கு டிஆர்பி மாதிரி மற்ற டிஎன்பிஎஸ்சி மாதிரியே கிடையாதுங்க. இவங்க அழகாக இவங்க சொன்ன மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலே கொடுத்துருவாங்க. இதை லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து இதுங்க. ஆனால் இப்போ வந்து எப்பயுமே 1 வீக்லேருந்து 10 days ஆயிருங்க. அந்த பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பயுமே என்டிஏவோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்களா, இப்போ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருங்க. ஒரு அப்டேட்டாக இந்த யூஜிசி நெட் தொடர்பான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெஸ்பான்ஸ் விடுவாங்க. நம்மளுக்கு வந்து கீ சேலஞ்சிங் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி மட்டும்தாங்க, இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐயில் கூட நீங்கள் வாங்கவே முடியாது. இதில் அதனால் இந்த ரெகுலராக என்டிஏ எக்ஸாம் முடிஞ்சதுங்களா, அடுத்து ஒரு 10 days வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி விடுவாங்க. அது 3 நாள் என்னமோ தாங்க டைம் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே தான், இல்லைனா அதுக்கான போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இதில் மற்ற தேர்வு மாதிரிலாம் கிடையாதுங்க, டிஆர்பி மாதிரிலாம். இதில் ஒரு கீயும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ₹200 நான் ரீஃபண்டபிள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதனால தான் இதுக்கு நிறையா தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷனே போட மாட்டாங்க. இப்போ டிஆர்பிலாம் ஃப்ரீங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் ஒருத்தரும் ஒரு சப்ஜெக்டில் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு கொஸ்டினுக்குமே ₹200 சேலஞ்சு பண்ணோம்னா கேக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பி தரமாட்டாங்க. இதே மாதிரி அவங்க உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இங்கே கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ சேலஞ்சஸ் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா டிஸ்பிளே ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி டவுன்லோடு பண்ணணும், எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எல்லாமே டென்டேட்டிவ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் மெயிலில் கூட போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிரமங்க. இதில் அந்த அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரைட்டீரியா ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்ளை பண்ணவங்க கிடையாதுங்க. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்கிறாங்களோ, அதாவது தேர்வு எழுதியவர்களில் முதல் 6% வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்களோ அதில் மொத்தம் 6% வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த தகுதி உடையவர்களுக்கு இந்த நெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மினிமம் பாஸ் மார்க் இருக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி இதில் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு இவங்க வந்து 40% பாஸ் மார்க் எடுக்கணுங்க.
அதே அதர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமி லேயர், பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 35% வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் எடுக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கொஷின் பேஸ் பண்ணும்போது அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரி 40%னா 60 கொஷின் அல்லது 120 மார்க்குங்க. அதே மாதிரி இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர் இவங்க எல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 35%, அதாவது 53 கொஸ்டின் இல்லைனா 106 மார்க் எடுக்கணுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த இதை விடுவாங்க. அதனால் இப்போ இந்த மதிப்பெண்களுக்கு மேலே யாராக இருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த மினிமம் பாஸ் தகுதியை பெறுவாங்க. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பாடத்திற்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம்.